ஸோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 25/10/2025 திருப்பத்தூர் மாவட்டம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய சந்தை. ஸோ இன்றைக்கி மாடுங்க எப்படி வந்திருக்கு, வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ரைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க சந்தைக்குள்ளே போயிடலாம். 2 வளர்ப்பு கண்ணுங்க பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், பொட்டை கண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. அழகாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆள் பொழைக்கிட்டான் ஜோடி பார்த்தீங்கன்னா 36,000ங்க வியாபாரம் பேசினு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்னாமத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். 2 பாய்ச்சல் மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன கலரில் ஒன்று, அப்படியே சவடையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே நல்லா பாய்ச்சல் மாடுங்க. ஸோ கயிறு போட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ பாய்ச்சல்ன்றதுனால போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு பொட்டை மாடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மயிலையில் ஒன்று செவலையில் ஒன்று வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நாட்டு கிராஸுங்க. நான் 2 வாங்கியிருக்காங்க, இப்போ தான் வாங்கி கட்டினாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரேட்டு என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரியல. ஸோ ஒடுக்கத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எருமை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி வாணியம்பாடி சந்தைக்கு 3 பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒடுக்கத்தூர்லேருந்து. நான் பல்லுண்ணா இது பல்லு 6 பல்லு. 6 பல்லு. அப்படி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 30,000 25 தான் கொடுத்துரு. நீங்கள் இது மாதிரி யாரானு கேட்டாங்கன்னா வாங்கி தரீங்களா? யாரா இது மாதிரி யாருமே கேட்டிங்கன்னா வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன். அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொன்னால் 95 95 85 85 16 16 95 95 31. ஸோ பார்த்தீங்கன்னா 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எருமை பெரிய எருமை தான். ஸோ எருமை பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லி 26,000 வந்தால் ஃபைனலாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. திருப்பதி அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ 2 பல்லில். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி கண்ணுங்க. காளைக்கண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ வாணியம்பாடிக்கு இந்த வாரம். ஸோ நல்லா காரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. 3000. ஸோ நாட்டு மாடுங்க. ஸோ நல்லா சவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம குடும்பமல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ரேட்டு சொல்கிறாரு, பல் என்னான்ட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம். நான் பல்னா இது பல்லு 6 பல்லு. 6 பல். கண்ணு எதனா போட்டிருக்கா? கண்ணு போடல. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? 35. ஸோ 35,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல் 4 பல்ல சொன்னீங்க. 4 பல்லுங்க. இதெல்லாம் நாட்டு மாடு, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க மாடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சிங்கிளா. இது நல்லா பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ உடம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க மாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வயசான மாடு தான். ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர்? எரும்பட்டி. பல்லு சரியாக போச்சுல? பல்லு சரியாக போச்சு. பல்லு சரி வந்துச்சுல்ல? சரி வந்துச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 57 சொல்லுங்க. 57. பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எரும்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க.
சிங்கிளாக கொண்டு வந்து பல்லில் சரியாக வந்துருக்கு. இதெல்லாம் வண்டி மாடுங்க. நல்லா சரியான கொம்பு பாருங்கள். நல்லா மயிலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா தரமான ஹைட்டு மாடு. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிட்டு இருக்குங்க மாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மொத்தம். ஸோ ஒன்று சிங்கிளாக, ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மவுனர்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய மாடு, சிம் மாடு, நல்ல தரமான மாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா காரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 காரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஜமாமத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை மாடு. ஸோ அப்படியே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், ஒரு ஜோடி. ஸோ ஹைட்டெல்லாம் கொஞ்சம் குள்ளமாக வருங்க. இதுங்கெல்லாம் ஜமாமத்தூர் மாடுன்றது ஹைட்டே கம்மியாக தான் வரும். 2 காரில் நல்ல தரமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ வியாபாரம் இல்லாமல் அப்படியே நின்று இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ உழவு மாடு ஒரு ஜோடி இருக்குது. மொத்தம் 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஜோடி இருக்குது, ஒரு சிங்கிளாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணுங்க தான். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க. பல்லு வைக்கல தானேண்ணா? ஸோ ஒன்று பல்லு வச்சிருக்கு, ஒன்று பல்லு வைக்கலைங்க. ஸோ மூணு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு ஹெச்எஃப் பாருங்கள். வியாபாரம் நல்ல பெரிய மாடுங்க. வியாபாரம் முடிஞ்சு. சென மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு மாடுங்க. ஸோ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே காட்டு மாடுங்க தான். ஸோ ஒரு 7 உருகு இருக்குது. அந்த சைடில் ஒரு 3 இருக்குது. அப்படியே மயிலில், சந்தனையில், காரையில் அப்படியே எடுத்து வந்துருக்காங்க. காரி கலரில் எல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காளை மாடை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு பொட்டை மாடு, ஒரு 2 காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போகிறதுனால அப்படியே நின்று இருக்குங்க. வியாபாரம் கம்மியாக போகுது. ஸோ வியாபாரமே இல்லைங்க இன்றைக்கி வாணியம்பாடி சந்தையில். அதனால் பார்த்தீங்கன்னா மாடுங்கள் அப்படியே நின்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம் மாடுங்க. கண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா சவடியில் எடுத்து வந்திருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா மயிலையில் இருக்குது. ஸோ நல்லா அருமையாக இருக்குது. ஸோ 2 கொண்டு வந்திருக்காங்க. என்ன எந்த என்ன மாடு? தான் கொடுமாமல்லி. கொடுமாமல்லி. ஆமாம். பல்லு நினைவு பல்லு 6 பல்லு. எத்தனை கண்ணு? 2வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கு? 70. பால் எத்தனை லிட்டர்? 17 சொல்லியிருக்காங்க பால். ஸோ 70,000 சொல்லியிருக்காங்க. 2வது கண்ணு தான் போட்டிருக்கு.
இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஹெச்எஃப்ங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமல்லி சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்கணும். நேனா இது எவ்வளோ சொல்லுது நேனா? 1,10. இது பல்லு 6 பல்லு. சென்னை இருக்கா? ஆமாம். எத்தனை மாதம் அப்படியே சென்னை? 9 மாதம். பார்த்தீங்கன்னா 9 மாதம் சென்னைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு ஹெச்எஃப். இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி நல்லா தரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு குட்டி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 22,000 சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷ குட்டிங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் குட்டிங்க. ஸோ 22,000 சொல்லியிருக்காங்க. சொல்லு நீ சொல்லு. நீ எவ்வளவு கேட்டீங்க? நீ எவ்வளவு அண்ணா வச்சு சொல்லலாம். நான் 1.5 குடுறேனா? பராபர என்ன சொல்ற? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 3 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. அதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்களே கொண்டு வந்திருக்காரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி எடுத்துகிட்டு வருவார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ குட்டிங்க. 1 வருஷ குட்டி, 6 மாத குட்டி. ஸோ குட்டி பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000, 22,000, ஸோ அப்படியே 35,000 அப்படி விலை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல் வைக்காத குட்டிங்க தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிடாரிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சீமை கிடாரிங்க. ஸோ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இது இந்த குட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். எந்தண்ணா இது? எந்தண்ணா இது? இது வாணிபேடு. இப்போ பார்த்தீங்கன்னா வாணிபேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 2 குட்டிங்க. ஸோ லோக்கல்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்லுது ஒரு குட்டி? கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம் மாடு 2 கொண்டு வந்திருக்காங்க. சென மாடுங்க. பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரே சொல்லிதானே எத்தனை மாதம் சேனா? கோடை நாள். புதுக்கோட்டை தானா? எந்த ஊர்? திருப்பத்தூர் சைடு. புதுக்கோட்டை. பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. ஃபஸ்ட்டு கண்ணா எத்தனை? ரெண்டாவது கண்ணு. இப்போ பால் எத்தனை லிட்டர் வருது? முன்ன ஒரு 13 கறந்தது. போனோம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. ஒன்று பார்த்தீங்கன்னா 55, ரெண்டாவது கண்ணுங்க. பால் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமாடு. ஸோ கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்லா அருமையாக இருக்குங்க மாடு. தெரியல எந்த ஊர் மாடு இது? இது மாடு வந்து
கண்ணமங்கலம் மாடு. கண்ணமங்கலம். நாங்கள் ஒடுக்கத்தூர் பக்கம் ஒடுக்கத்தூர் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தூர் சைடு போதுங்க மாடு இது. மாடு எங்கள் மாதிரின்னு பார்க்காம வேறு யாருக்கு எவ்வளோக்கு நான் வாங்கிச்சு? இது 53. 53,000க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ வளர்ப்புக்கு தான் போகுது மாடு. ஸோ சீமாடு ஒன்று அப்படியே கிர்ரு மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். சீமாடு கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சவலியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கல் 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 காரமால ஏத்தாத. எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? வாணிம்படி. வாணிம்படி. பல்லுண்ணா இது? எது? பல்லு பல்லு இது 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஒன்று? 40 ரூபா. 40 ரூபா. கண்ணு மாடு சேர்த்து. கண்ணு மாடு சேர்த்து 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிம்படி சந்தையில் விற்பனை ஆகி உள்ள கறவை மாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே. ஸோ நல்ல நல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க நாட்டு கண்ணுங்க. இதெல்லாம் காளை கண்ணு. ஸோ நல்ல சவடியில் சூப்பராக இருக்குது பாருங்க. எந்த ஊர்னா பாது? எந்த ஊர் பாது? வாணிம்படி. வாங்கிட்டீங்களா? எவ்வளோக்கு வாங்கியிருக்கு? இதா 12,000. வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு. ஸோ 12,000க்கு வாங்கியிருக்காங்க நாட்டு கண்ணை. ஸோ வாணிம்படி இங்கே லோக்கலுக்கு தான் போகுது. அதனால் வளர்ப்புக்கு வாங்கி போயிருக்காங்க. நல்லா காரியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். கறவை மாடுங்க. நல்லா சென மாடு. நல்லா தரமான மாடுங்க. உடம்பு ஷைனிங் சரியாக இருக்குது. ஸோ 80,000 சொல்லியிருக்காங்க மாடு இது. அண்ணா எந்த ஊர் மாடு இது? அண்ணா எந்த ஊர் மாடு இது? கிராமர் மாட்டுக்கார். எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேறாங்க. பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடுங்க. சில பொட்டை மாடு நல்லா மயிலில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊருன்ட்டு சொல்லி கேட்டு பார்க்கலாம். இது எந்த ஊர் இது? புரியல. கடாம்பூர். கெடாம்பூர். பல்லு பல்லு 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75. ரன்னிங் தெருவு போட்டுருக்கு. இது மாதிரி ப்ரைஸ் பிரைஸ் அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம். ஃபோன் நம்பர் கொஞ்சம். 89 255 255 76 76 887. 887. ஜூனியர் பிஜிஎம். ஜூனியர் பீஜம். ஸோ மாடு பேர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் பீஜம் ராணிங்க. ஸோ 75,000 சொல்லியிருக்காங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா வரும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கன்று. ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் இன்றைக்கி முடித்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்று. ஸோ வாணிம்படி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் கன்று கூட எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க பாருங்கள். ஸோ வாணிம்படிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி பாருங்க. ஆனால் மாடுங்க ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா மாடுங்க அப்படியே நின்று இருக்குங்க.
அப்படியே படுத்துன்னு இருக்கு பாருங்க. ஸோ ஒரு ஜோடி. ஸோ வியாபாரமே சுத்தமாக இல்லைங்க இந்த வாரம். ஸோ வாணியம்பாடியில், ஸோ உரப்பம், அப்புறம் ஊத்தங்கரில் கூட வியாபாரம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ சொல்லுதுண்ணே ஒரு ஜோடி? 2. ஒரு ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.5. ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஹைட்டில் இருக்குங்க பாருங்கள் மாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு பாருங்கள். முடிஞ்சிச்சாண்ணா இதெல்லாம்? கிடாரி கண்ணுகளே வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா தரமான ஹைட்டுங்க.